Hello viewers, welcome to AK Info in Tamil. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம்னா லா காலேஜ் அட்மிஷனுக்கான process என்ன. அதாவது 2024-25 வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் how to apply counseling-ல இருந்து கோர்ஸ்ல இருந்து எப்படி வந்து நம்ம காலேஜ் சூஸ் பண்ணனும், கோர்ஸ் எங்கென்ன இருக்குது, அதுக்கு அப்புறம் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்லலாம் காலேஜ் இருக்குது, லா காலேஜ் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்குது, அது போக வந்து கோர்ஸ் டீட்டெயில் என்ன, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட்னா என்ன, ஹானர்ஸ் கோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு முழுமையான தகவலை வந்து லா காலேஜ் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம், அட்மிஷன் சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் லா அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் காலேஜும் ஒரு 9-10 கிட்ட வந்து ப்ரைவேட் காலேஜும் இருக்குது. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடியது வந்து தனி நான் அப்புறமாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. இந்த 15 காலேஜுமே வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 2 காலேஜ் இருக்குது. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், அதுக்கப்புறம் விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, அதுக்கப்புறம் காரைக்குடி. இதில் பெரும்பாலும் எல்லா சிட்டிங்களையும் வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்டல் வசதி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ்லேயும் அந்த என்ன சொல்லலாம் அதோடைய ஹாஸ்டல் இருக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கு தனியாக இருக்கும். அதுமாதிரி நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் தனியாக ஹாஸ்டல் எடுத்து தங்கிக்கலாம், சரிங்களா. இப்போது இது வந்து உதாரணத்துக்கு நான் இப்போ திருநெல்வேலி லா காலேஜுக்குள்ளே நான் அட்மிஷன் பண்ண போகிறேன், அது சம்மந்தமாக எனக்கு டீட்டெயில் வேணும்னு சொன்னிங்கன்னா இந்த டாக்டர் லா அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் லா காலேஜோடைய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு காலேஜுமே செலக்ட் பண்ணும்போது அந்தந்த காலேஜுக்கான வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ அவங்களுடைய என்ன சொல்ல கான்டாக்ட் டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம், பிரின்ஸிபல் யாருன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய சைட்லேயே போய் பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அந்த வெப்சைட்லேயுமே கொடுத்துருப்பாங்க தெளிவாக, சரிங்களா. LLMக்கு எவ்வளோ, LLB 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ, LLM எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. வருஷம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். லா காலேஜில் நீங்கள் படிக்கிறா இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ்லாம் உங்களுக்கு வராது. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயுமே நீங்கள் லா காலேஜ் படிக்கிறீங்க, எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் ஸ்காலர்ஷிப்புமே கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் அதுலேயுமே க்ளைம் பண்ணிக்கலாம். பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்சியாக இருக்கட்டும், இல்லை SC ST ஸ்டூடெண்ட் எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு பிசி ஸ்காலர்ஷிப்பு, SC ஸ்காலர்ஷிப்பு, SC ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக தான் வரும். ஹாஸ்டலில் சேர்க்காம டியூஷன் ஃபீஸு இல்லை புக் ஃபீஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஒரு கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கிறா இருந்தால் அது போக நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் அதோட கம்மியாக தான் உங்களுக்கு ஃபீஸும் வரும். நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும், சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அந்த வெப்சைட்டுக்குள்ளே மெயின் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வேணுனாலும், சென்னை டிஸ்ட்ரிக்ட் வேணுனாலும் என்ன பண்ணிக்கலாம்னா தனிப்பட்ட அந்த காலேஜோட நீங்கள் ரெஃபரன்ஸ் வேணும், அட்ரஸ் வேணும், இல்லை பிரின்சிபல் வேணும், பேசிக் டீட்டெயில் வேணா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். அங்கே என்ன மாதிரியான லேட்டஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கு, எக்ஸாமினேஷன் என்ன போயிட்டுருக்கு, கவுன்சிலிங் கட் ஆஃப் எதுனாலுமே பார்த்துக்கலாம், சரிங்களா. இது வந்து காலேஜை பொறுத்தவரை டீட்டெயில். இப்போ கவர்மெண்ட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா 15 காலேஜ் இருக்குது. ப்ரைவேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் எல்லாமே அந்த லா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ப்ரைவேட் காலேஜ். இல்லை தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா உமனுக்குன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் காலேஜில் உமனுக்கு, சரிங்களா. தென்காசி, ஈரோடுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ப்ரைவேட் காலேஜாகவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 15 தான் கவர்மெண்ட் காலேஜ். இங்கே தான் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும், இங்கே கூட இருக்கும், சரிங்களா. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் கோர்ஸை பற்றி நான் தனியாக சொல்ல வரேன். இதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் டீட்டெயிலில் பார்ப்போம். லாஸ்ட் வருஷம் அதாவது போன வருஷம் அட்மிஷன் பண்ணாங்கல்ல அதுக்கான டீட்டெயில் வந்து நான் ஒரு பிடிஎஃப்லாம் நான் வச்சுருக்கேன். இது போன வருஷத்துக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா. இந்த வருஷம் கிடையாது, போன வருஷம். இந்த வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. இதில் வந்து 2 விதமாக பிரிப்பாங்க, சரிங்களா. ஒன்று வந்து கவர்மெண்ட் லா காலேஜில் இருக்கக்கூடிய கோர்ஸ் ஒன்று, சரிங்களா. அது BA LLB டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் லா காலேஜ். இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் கீழே வரக்கூடிய ஒரு 5 கோர்ஸ் இருக்குது, சரிங்களா. இந்த 5 கோர்ஸுக்குமே தனி எலிஜிபிலிட்டி, தனி பர்சன்டேஜ் கேட்பாங்க, ஓகேங்களா. இப்போ இந்த கவர்மெண்ட் லா காலேஜ் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதாவது நான் 15 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சொன்னோம்ல, இந்த லா காலேஜில் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் BA LLB, சரிங்களா. BA LLB கோர்ஸ் மட்டும்தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும், வேறு அனதராக நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. இல்லை நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் நான் அட்மிஷன் பண்ண போகிறேன்னா அதுக்கு நீங்கள் 5 விதமான கோர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், சரிங்களா. 1 2 3 4 கோர்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். 4 விதமான கோர்ஸ் உங்களுக்கு 4 விதமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா BA LLB வந்து ஹானர்ஸ், இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் வரும். இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் தான். அது வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய காலேஜ், சரிங்களா. இது வந்து SRM இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து இந்த கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 1.5லேருந்து
2 வரைக்கும் வரும், 2 லட்சம் வரைக்கும் வரலாம் சரிங்களா. அது காலேஜை பொறுத்து மாறுபடும். இதுக்கு வந்து அதிகமான ஃபீஸ் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய அந்த +2 தகுதியுமே வந்து தனித்தனியாக கேட்பாங்க. இப்போ பிஏ எல்எல்பி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா காமர்ஸ் குரூப் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் சரிங்களா. பிபிஏ எல்எல்பி படிக்க போகிறாலும் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். பிகாம்னாலும் காமர்ஸ் குரூப் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பிசிஏ படிக்க போகிறீங்க, அதாவது பிஏனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வரும், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு வரும். பிபிஏனா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். பிகாம்னா தெரியும் நார்மலாக உள்ளது. பிசிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சரிங்களா. இப்போது இந்த பிசிஏக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அது ஒரு சில +2ல் பார்த்தீங்கன்னா பிகாம் ஸ்டூடெண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் பேப்பர் வரும். கம்ப்யூட்டர் பேப்பர் நீங்கள் படிச்சிருந்தானா நீங்கள் பிகாமும் எடுத்துக்கலாம், இல்லை பிஏவும் எடுத்துக்கலாம், இல்லை பிசிஏவும் எடுத்துக்கலாம். இது நான் ஹானர்ஸ் கோர்ஸ் நான் அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ் படிக்க போகிறீங்கன்னா எல்லாமே 5 வருஷம் தான் சரிங்களா. எல்லாமே 5 வருஷம் கோர்ஸ் தான். கவர்மெண்ட் லா காலேஜ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ்னாலும் படிச்சுக்கலாம். அதாவது +2ல் என்ன கோர்ஸ்னாலும் படிச்சுக்கலாம். ஆனால் என்ன பண்ணிக்கணும், 5 இயர்ஸ் மட்டும் பிஎல்எல்பி மட்டும் தான் பண்ண முடியும் கவர்மெண்ட் லா காலேஜில் சரிங்களா. இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலனுக்கு கவுன்சிலிங் இப்போ கட் ஆஃப் வாங்க. இல்லை நிறைய பேர் இன்னொரு சந்தேகம் கேட்டுருந்தாங்க, என்ன படித்தா, அதாவது நான் படித்து முடிச்சு 2-3 வருஷம் ஆகிட்டு இப்போ நான் போடலாமா, கவுன்சிலிங் போடலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக போடலாம். நீங்கள் வந்து +2 முடிச்சு, அதாவது 10th +2 முடிச்சு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக போடலாம். இல்லை 10th +2 முடிச்சிருக்கீங்க போட போனாலும் கண்டிப்பாக போட்டுக்கலாம் சரிங்களா. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி கூடுதலாக எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா ஏஜ் லிமிட் கேட்குறீங்க. இந்த லா காலேஜை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்டு கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய வயசில் இருக்குது, உங்களுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம் சரிங்களா. இல்லை ஏஜ் லிமிட் தடை கிடையாது லா காலேஜ் சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்து 10th +2 அந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அதான் அவங்க ரூலாக சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ வாங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த பிஏ எல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசி எல்எல்பிக்கான ST/STக்கான கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60% இருக்கும் மினிமம் சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் 60% இருந்தால் மட்டும்தான் உங்களால் கவுன்சிலிங் அப்ளை பண்ண வரும். நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் கட் ஆஃப் வேணும், லாஸ்ட் டைம் எவ்வளோ கட் ஆஃப் நடந்திருக்குன்னு சொல்லி அப்புறமாட்டு சொல்கிறேன். அதேமாதிரி அதர் நீங்கள் மற்ற எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 70% வேணும். அதுமாதிரி கவர்மெண்ட் லா காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% வேணும். ஈக்குவல் டு ப்ரைவேட், கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் காலேஜ்லையுமே அட்மிஷன் பண்ணதுக்கு SC/STக்கு வந்து 40%, அதர்ஸ்க்கு வந்து 45%. ஐயா நான் வந்து ஒரு 50% இருக்கேன், அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. பட் கட் ஆஃப் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 98லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. மொதல் கட் ஆஃப் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது கட் ஆஃப் எங்கே முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 85லேயே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் அதிகபட்சம். நீங்கள் ஒரு 90க்கு மேலே இருந்தால் தாராளமாக நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் 85, 80 இருக்கீங்க, 70 இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா. உங்கள் கேட்டகரி கிடைச்சால்தான் உண்டு. ஏன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து அவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க, அவ்வளோ மதிப்பெண் கேட்பாங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் லா காலேஜில் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் 80-85 இருந்தீங்க, 85க்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இதான் ஸ்டார்ட்டாக நீங்கள் வந்து SC/ST ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி 80-85க்கு மேலே இருக்கீங்கன்னா ஓகே நீங்கள் அப்ளை பண்ணலாம், கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு தேட் கவுன்சிலிங்காக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா. இது வந்து நான் ப்ரைவேட் காலேஜுக்கு சொல்ல, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இதுக்கு ஃபீஸ் கம்மி தான், அதுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வருஷம் அந்த மாதிரி தான் ஒரு 15 நாள் ரிசல்ட் வந்து ஒரு வாரத்தில் அட்மிஷனுக்கான இது கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இன்னும் ஒரு வாரத்தில் இப்போ நமக்கு வந்து திங்கக்கிழமை +2க்கான ரிசல்ட் வருது. அதுலேருந்து ஒரு வாரத்தில் நம்ம லாக்கான அட்மிஷனை வந்து தொடங்கிடுவாங்க. ஃபீஸ் வந்து ST/STக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயும், அதர்ஸ்க்கு வந்து 1000 ரூபாயும். நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜில் என்ன சொல்லலாம், இந்த ஹானர்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தா தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும், அதுக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் லா காலேஜ்னால் 250 ரூபாயும், அதர்ஸ்க்கு வந்து 500 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த LLMலாம் வந்து அட்மிஷன் வந்து இதுக்கப்புறம் இந்த இதை முடிச்சதுக்கப்புறம் தான் BLLB, அதாவது LLMமும் சரிங்களா, பியும் எம்மும் அப்ளை பண்ணுறா இருந்தால் இந்த இதுக்கான முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கான இது போடுவாங்க, அது தனியாக வரும். இப்போ நம்ம இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலனுக்கும் ப்ரைவேட் லா காலேஜுக்கும் உள்ளான டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுமாதிரி கோர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அட்மிஷன் வந்து மார்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு வாரத்தில் அட்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இதுதான் கோர்ஸ் டீட்டெயிலும் அட்மிஷன் ரீசனும் கவுன்சிலிங்கான ப்ராசஸ் நான் தனியாக வீடியோ போடுறேன். நம்ம தொடர்ச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, தொடர்ச்சி நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் படிக்க போகிறாங்க, பேரண்டாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.